Hi guys, welcome to Cook Through and I am man of my words. அண்ட் இன்றைக்கி லேர்ன் எத்திக்கல் ஹேக்கிங் பார்ட் 3 வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருக்கேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து லிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இல்லை இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கான்செப்ட்ஸ்லாம் புரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. பட் பேசிக் கான்செப்ட் கொஞ்சம் லைட்டாக தெரியாதுன்றவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஒன் செகண்ட் உங்களுக்கு தெளிவாகவே புரியும் கைஸ். ஓகே, இன்றைக்கி வீடியோக்கான டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, பேக்கெட் ட்ரான்ஸ்மிஷன்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு டூ டைப்ஸ் ஆஃப் பேக்கெட் ட்ரான்ஸ்மிஷன் அப்ரோச்சஸ். என்னென்னு கேட்டிங்கன்னா வெர்ச்சுவல் சர்க்யூட் அப்ரோச், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேட்டாகிராம் அப்ரோச். இதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் கைஸ். அண்ட் நம்ம ஃபஸ்ட் வெர்ச்சுவல் சர்க்யூட் அப்ரோச் பார்த்துருவோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா சிம்லர் டு சர்க்யூட் ஸ்விட்சிங் மாதிரி தான். சர்க்யூட் ஸ்விட்சிங் பேக்கெட் ஸ்விட்சிங் என்னென்னு தெரியாத மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோ பார்த்துட்டு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ரூட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடும் பிஃபோர் பேக்கெட் ட்ரான்ஸ்மிஷன். அதாவது உங்கள் டேட்டா ட்ரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த பாத்தில் தான் வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகணும் இந்த பேக்கெட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். அண்ட் ஆல் பேக்கெட்ஸ் வந்து அதாவது இப்போ வந்து சங்க்ஸாக வந்து டிவைட் ஆன பேக்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதே நோடு வழியாகவும் அதே லிங்க்கில் தான் பார்த்திங்கன்னா எல்லாமே போகும். அதான் வந்து ஆல் பேக்கெட்ஸ் ஆர் ஃப்ளோஸ் தி சேம் பாத். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிங்க் பார்த்தீங்கன்னா நாட் டெடிகேட்டட், லைக் நீங்கள் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ஒரே டைமில் இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த டேட்டா அதுவும் அவங்க பாஸ் ஆகாமல் இப்போ ஃப்ரீயாக இருக்குன்னா இன்னொருத்தவங்களோட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு அதே பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் லிங்க் கேன் பி ஷேர்டு. நெக்ஸ்ட் வெர்ச்சுவல் சர்க்யூட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரூட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடும், அதை முன்னாடியே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் ஸ்கீம் மூலயமா ஒர்க் ஆகிட்டுருக்கு. அண்ட் லைக் இப்போ ஒரு பேக்கெட் ஒரு நோடு கிட்ட போயிடுச்சுன்னா அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் எந்த லிங்க் வந்து ஃப்ரீயாக இருக்குன்றதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி டிசிஷன் மேக் பண்ணி தான் சென்ட் பண்ணுது. அண்ட் அதை வந்து ஸ்டோர் ஃபார்வர்ட் ஸ்கீம்னு சொல்லுவாங்க, வேறு ஒன்று இருக்குது. அண்ட் வெர்ச்சுவல் சர்க்யூட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய இமேஜ் வந்து சங்காக பிரேக் பண்ணும்போது எல்லா சங்குக்குள்ளேயும் ஃபஸ்ட்டு ஹெட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் வெர்ச்சுவல் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹெட் இருக்காது. ஹெட்டருக்கு பதிலாக வெர்ச்சுவல் சர்க்யூட் நம்பர்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த வெர்ச்சுவல் சர்க்யூட் நம்பர் தான் பார்த்திங்கன்னா அது ஹெட்டர் மாதிரி. அதாவது ஹெட்டருக்கு பதிலாக அந்த வெர்ச்சுவல் சர்க்யூட் நம்பர் தான் பார்த்திங்கன்னா இந்த பேக்கெட்டில் இருக்கும். அண்ட் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேக்கெட் செகண்ட் பேக்கெட் அப்படின்னு முடிவு பண்ணும். அண்ட் இந்த பேக்கெட் வந்து இந்த நோடுக்கு சென்ட் பண்ணணும், இந்த லிங்க் சென்ட் பண்ணுறது அந்த வெர்ச்சுவல் சர்க்யூட் தான் பார்த்திங்கன்னா முடிவு பண்ணும். அந்த வெர்ச்சுவல் சர்க்யூட் நம்பர் யூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நடுவில் இருக்க நோட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா நோ டைனாமிக் ரூட்டிங் டிசிஷன் இஸ் டேக்கன் பை த இன்டர்மீடியேட் நோட்ஸ். லைக் இப்போ ஒரு மெசேஜோட சங்க்ஸ், அதாவது ஒரு பெரிய மெசேஜ் வந்து ஆஃபாக வந்து பிரேக் பண்ணி வச்சுருக்கோம், பேக்கெட்டாக பிரேக் பண்ணுறது தான் சங்க்குன்னு சொல்லுவோம். அண்ட் இப்போ வந்து ஒரே மெசேஜோட ஒரு சங்க் இன்னொரு வழியாகவும் இன்னொரு சங்க்கு இன்னொரு நோட் மூலயமாகவும் சென்ட் பண்ண முடியாது. அது வந்து டைனாமிக் ரூட் டிசிஷன் வந்து இதால் டேக் பண்ண முடியாது. லைக் இப்போ வந்து ஒரு சங்க் ஒரு வழியாக போயிடுச்சுன்னா அந்த மெசேஜோட மிச்ச சங்க்கும் பார்த்திங்கன்னா அதே வழியாக தான் சென்ட் ஆகும். அண்ட் அதுதான் பார்த்திங்கன்னா டைனாமிக் ரூட்டிங் டிசிஷன் இஸ் டேக்கன் பை த இன்டர்மீடியேட் நோட்ஸ். அவ்வளோதான் கைஸ். வந்து பார்த்திங்கன்னா வெர்ச்சுவல் சர்க்யூட் அப்ரோச் வந்து நெக்ஸ்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம வந்து டேட்டாகிராம் பேசிக் கான்செப்ட்ஸ் போய்டும். டேட்டாகிராம் அப்ரோச்சோட பேசிக் கான்செப்ட் இப்போ நம்ம சொல்கிறோம் கைஸ். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நோ ரூட் எஸ்டாப்ளிஷ்ட், ஒரு கரெக்டான ரூட் இந்த வழியாக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்ற ரூட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே இருக்காது. லைக் எல்லா இன்டர்மீடியேட் நோட்ஸுமே எதை வேணால் யூஸ் பண்ணிக்கும். மீனா எதை மென்ஷன் பண்ணுறோன்னா எல்லா லிங்க்குமே அதால் யூஸ் பண்ண முடியும் கைஸ். லைக் இப்போது ஒரு பெரிய மெசேஜ் இருக்குது அண்ட் அது பிரேக் ஆகி சங்காக இருக்குது. சங்க்ஸ்னால் பேக்கெட்ஸ்னால் ஸ்மால் பேக்கெட்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் எந்த பேக்கெட் வேணாலும் ஒரே மெசேஜோட எந்த பேக்கெட் வேணாலும் பார்த்தீங்கன்னா எந்த இன்டர்மீடியேட் நோடுக்கு வேணால் ட்ரான்ஸ்மிட் ஆகலாம். அண்ட் அந்த நோடு அதை எங்கே வேணால் சென்ட் பண்ணுறதுக்கு அது டிசிஷன் மேக் பண்ணும். லைக் இப்போது இது வந்து ஒரே மெசேஜோட சங்க்ஸ், ஸோ அந்த ஒரே மெசேஜோட சங்க்ஸ் இந்த ரூட்டில் மட்டும் தான் போகணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இது டைனாமிக் டிசிஷன் மேக்கிங் வந்து சூஸ் பண்ணும். அண்ட் இது வந்து ஒரு ரவுட்டிங் டேபிள் மாதிரி எந்த ஒரு டஸ் நாட் மெயின்டைன் எனி ஹிஸ்ட்ரி. லைக் வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம போஸ்டல் சிஸ்டம் மாதிரி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா எவ்ரி இன்டர்மீடியேட் நோட் ஹேஸ் டு டேக் ரவுட்டிங் டிசிஷன் டைனாமிக்லி. கைஸ் ஒரு சங்க் எங்கே வேணால் போகும், அதை தான் வந்து டிசைட் பண்ணும். அண்ட் அது எதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டைனாமிக் டிசிஷன் எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா ரவுட்டிங் டேபிள் யூஸ் பண்ணி தான் டைனாமிக் டிசிஷன்ஸ்லாம் அது எடுக்கும் அந்த இன்டர்மீடியேட் நோட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த எவ்ரி பேக்கெட்ஸ் கூட என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து சோர்ஸ் அட்ரஸ் அண்ட் டெஸ்டினேஷன் அட்ரஸ் தான் பார்த்திங்கன்னா அந்த எல்லா பேக்கெட்ஸ்லையுமே இருக்கும் கைஸ், வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் அந்த மெசேஜ் வந்து பிரேக் ஆச்சுல கைஸ், அந்த மெசேஜும் இருக்கும். நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் அட்ரஸ், நெக்ஸ்ட் சோர்ஸ் அட்ரஸ், இது ரெண்டுமே அதில் இருக்கும். அண்ட் நம்ம இப்போ வந்து டேட்டாகிராம் அப்ரோச்சில் நடக்கிற ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்ப்போம் கைஸ். அண்ட் அது என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து பேக்கெட் டெலிவரி ஆகும்போது ஒரு சில டைமில் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆகிடும். லைக் நம்ம போஸ்டல் சிஸ்டம் ஆகிற மாதிரி ஒரு சில டைமில் டெலிவரி வந்து அவுட் ஆஃப் ஆர்டர் ஆகிடும். அண்ட் ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா நோட்டில் வந்து ஒரு பேக்கெட் லாஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, கிராஷ் ஆகி ஒரு பேக்கெட் லாஸ்ட் ஆச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட எல்லா பேக்கெட்ஸுமே வந்து அதில் ஸ்டோர் ஆகிருக்க எல்லா பேக்கெட்ஸுமே லாஸ்ட் ஆகிடும். ஸோ பேக்கெட் லாஸ்ட்டும் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் பேக்கெட்ஸ் மேபி ஜென்ரேட்டட். கைஸ் இந்த டேட்டாகிராம் அப்ரோச்சில் பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் ஒரே பேக்கெட் மாதிரியே 2 பேக்கெட் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் டூப்ளிகேட் பேக்கெட்ஸ் மேபி ஜென்ரேட்டட். அண்ட் இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா டேட்டாகிராம் அப்ரோச்சில் இருக்க ஒரு சில ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் வந்து அதில் இருக்க அட்வான்டேஜஸ் வந்து பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா வெர்ச்சுவல் சர்க்யூட்ஸோட இந்த டேட்டாகிராம் அப்ரோச் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும் கைஸ். எஸ் கைஸ், ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோ ரூட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் டெர்மினேஷன். ஸோ இதனால் இனிஷியல் டிலேன்றது நடக்காது கைஸ். அண்ட் மோர் ஃப்ளெக்சிபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கெட்ஸ் பிட்வீன் த டூ ஹோஸ்ட் மேபி ஃபாலோ டிஃப்ரெண்ட் பாத். கைஸ் ரெண்டு பாத்துமே வந்து அதாவது இப்போ பேக்கெட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பேக்கெட்ஸ் பிட்வீன் த டூ ஹோஸ்ட் வந்து ஒரே பாத்தில் தான் போகணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் நான் வந்து சொன்னேன் டைனமிக் டிசிஷன் ரூட்டிங் மே பி டேக்கன் அப்படின்றத நான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை கைஸ். லைக் இப்போ எப்படின்னா இப்போ ஒரு பாத் வழியாக தான் வந்து போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே பாத் வழியாக தான் திருப்பி இந்த பேக்கெட்ஸ்லாம் வரும் அப்படின்னு கிடையாது, எந்த பாத் மூலயமா வரலாம் கைஸ். அண்ட் அதை தான் வந்து பேக்கெட்ஸ் பிட்வீன் த டூ ஹோஸ்ட் மே ஃபாலோ டிஃப்ரெண்ட் பாத்துன்னு சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் அவ்வளோதான் கைஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் டேட்டாகிராம் அப்ரோச். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் டிலே இருக்குது, அதாவது டைம் டிலே இருக்குது. அண்ட் அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொபகேஷன் டிலேன்னு சொல்லுவாங்க. அதாவது டைம் டேக்கன் பை அ டேட்டா சிக்னல் டு ப்ரொபகேட் ஃப்ரம் ஒன் நோட் டு நெக்ஸ்ட். அதாவது இப்போ ஒரு டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு டேட்டா சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும்போது இருக்குள்ள கைஸ் அந்த டைம் கேப், அந்த டிலே தான் பார்த்தீங்கன்னா ப்ரொபகேஷன் டிலேன்னு சொல்கிறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை கைஸ். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்மிஷன் டைம், அதாவது டைம் டேக்கன் டு சென்ட் அவுட் அ பேக்கெட் பை த டிரான்ஸ்மிட்டட். லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது யூசர்கிட்டேருந்து ஒரு பேக்கெட் பார்த்திங்கன்னா டேட்டா வந்து கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா ஏக்கு போயிடுது. இந்த ஏல பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். இந்த ஏலேருந்து திருப்பி அந்த பேக்கெட் வெளியே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூட்டிங் டேபிள் டிசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் அந்த டைம் தான் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷன் டைம்னு சொல்லுவாங்க. அதான் டைம் டேக்கன் டு சென்ட் அவுட் த பேக்கெட் பை டிரான்ஸ்மிஷன், வேறு ஒன்றும் கைஸ். நெக்ஸ்ட் தேர்ட் டிலே என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் டிலே கைஸ். ப்ராசஸிங் டிலே என்னென்னு கேட்டிங்கன்னா டைம் டேக்கன் பை நோட் டு ப்ராசஸ் த பேக்கெட். அந்த பேக்கெட் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கான டைம் தான் ப்ராசஸிங் டிலே டைம் கைஸ். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் டைம் டிலேஸ் இன் டேட்டாகிராம் அப்ரோச் கைஸ். அண்ட் சர்க்யூட் ஸ்விட்சிங் பற்றி ஒரு சின்னதாக விஷயத்தை சொல்லிடுறேன் கைஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இனிஷியல் டிலே மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட் ஸ்விட்சிங்கில் நடக்கும் கைஸ். ஏன்னா வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வரதுக்கான அந்த இனிஷியல் டைம் டிலே மட்டும்தான் வந்து சர்க்யூட் ஸ்விட்சிங் நடக்கும். மிச்சபடி ஒரு வாட்டி பாத் வந்து டெடிகேட்டடாக வந்து ஆகிடுச்சுன்னா, அது எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா எந்த ஒரு டிலேவும் நடக்காது. கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும், எனி டிலே வந்து நடக்காது கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட்டாகிராம் பேக்கெட் ஸ்விட்சிங்கில் பார்த்திங்கன்னா நோ இனிஷியல் டிலேஸ். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகாது, ரூட் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் நடக்காது. அண்ட் அதனால் இதில் ஒரு இனிஷியல் டிலே நடக்க வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக்கெட் சென்ட் அவுட் இண்டிபெண்டன்ட்லி கைஸ். அண்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து பேக்கெட்ஸ் வந்து அதாவது கம்யூனிகேஷன் பிட்வீன் த டூ ஹோஸ்டர்ஸ் ஆஃப் த பேக்கெட்ஸ் வந்து ஃப்ளோஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்த்து. நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் ஸ்கீம் மூலயமா தான் அப்ரோச் ஆகுது கைஸ் டேட்டாகிராம் பேக்கெட் ஸ்விட்சிங். அண்ட் அவ்வளோதான் கைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பேக்கெட் டிரான்ஸ்மிஷன், அதாவது வெர்ச்சுவல் சர்க்யூட்ஸ் அண்ட் டேட்டாகிராம் அப்ரோச். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு கைஸ். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன் கைஸ். அண்ட் உங்களுக்கு வந்து நிறைய எத்திக்கல் ஹேக்கிங் புக்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் வந்து தெரியணும்னா எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் போய் பாருங்கள். அங்கே நாங்கள் நிறைய புக்ஸ் இருக்கும். அந்த எங்களோட சேனல் லிங்க் இருக்குன்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். அண்ட் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. லவ் யூ கைஸ் அண்ட் டேக் கேர். நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க கைஸ்.